ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர் நான் 3 மாசமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு. எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாரு, நான் பேச மாட்டேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு தோணுச்சா நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த ஃப்ளைட்லேயே நீங்கள் திரும்ப போயிடலாம், எந்த ஒரு ஒரு நிர்பந்தமும் இல்லை அப்படின்னு. ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாக இருந்தது. அப்படிச்சாங்க, யார் இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு, ஃபோன் நம்பர் வாங்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்ப எரிச்சலாக இருக்கும். எனக்கு பரவாயில்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, பார்க்கலாம் என்னன்னு ஒரு படம் அப்படி பாதுகாத்து என்னை கூட்டிட்டு போனாங்க. எஸ்பிஎம் சார், ரஜினி சார், அந்த செட்டில் இருக்கிற எல்லாரும் போல் எனக்கு ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம உட்கார்ந்து வருத்தப்படுறதோ இல்லை, சில பேர் நீங்க சொன்ன மாதிரி ஒப்பாரியை வச்சுக்கிறது. அந்த கேன்சர் அனுபவம் எனக்கு ஞாபகப்படுத்தின விஷயம் என்னன்னா, நீ ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கு, நாளைக்கு எந்த காரணத்துக்காகவும் உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா உன் குழந்தையோடைய நிலைமை என்ன. மாபிங் நடந்திருக்கு, அதாவது பெரிய கூட்டம், அப்படி மூச்சு கூட எடுக்க முடியாத அளவுக்கு மேல வந்து விழுறது, இல்லை வண்டி மேல விழுந்து தட்டுறது, இதெல்லாம் நடந்திருக்கு.